கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இப்பொழுது நாம் நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்ல போகிறோம். கடந்த சில தொடர் நாட்களாகவே எசையாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 26 வரைக்கும் உள்ள வேத பாடங்களை நாம் கவனித்து வருகிறோம். ஆவியானவரும் நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். அதிலே நேற்றைய தினத்திலே ஏசாயா 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து அதிலே ஆடம்பரமான வஸ்திரங்கள் என்ற தலையங்கத்திலே நேற்றைய தின செய்தி எடுக்கப்பட்டது. ஆனால் தேவனுடைய செய்தி அதில் எடுத்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து உள்ளே போகும்போது ஆண்டவர் அதை அலங்கார வஸ்திரமாய் மாற்றி அந்த அலங்கார வஸ்திரத்தை குறித்து பகிரங்கமான சில வெளிப்பாடுகள் எல்லாம் கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். ஆனபடினால் இன்றைக்கு மீண்டும் அதே ஏசாயா 3ஆம் அதிகாரம் 24 வசனம் சொல்லுகிறபடி அந்த ஆடம்பர வஸ்திரங்களை நாம் பார்க்க போகிறோம். நேற்றைக்கு பார்த்தது அலங்கார வஸ்திரம். இன்றைக்கு தான் நாம் பார்க்க போகிற தேவனுடைய செய்தி ஆடம்பர வஸ்திரம். வஸ்திரத்திலே 100கணக்கான வஸ்திரங்கள் உண்டு என்று சொல்லி நேற்றைய தினத்தில் ஒரு 25 வஸ்திரங்களின் பெயர்களை நாமங்களை உங்களுக்கு நான் அறிவித்தேன். மீண்டும் சில நாமங்களை அறிவிக்க நான் விரும்பவில்லை, நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள் போகிறேன். இந்த ஆடம்பரமான வஸ்திரம் என்றால் என்ன? ஆடம்பரமான வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12வது வசனம். எசேக்கியேல் 23:12. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதலால் அவர்கள் வழி அவர்களுக்கு இருட்டிலே சறுக்கலான வழியாய் இருக்கும், துரத்துண்டு அதிலே விழுவார்கள். அவர்கள் விசாரிக்கப்படும் வருஷத்திலே அவர்கள் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மன்னிக்கணும், வசனம் மாறி இருக்கிறது. கர்த்தர் நல்லவன். இங்கு பார்க்கிறோம் அந்த ஆடம்பர வஸ்திரத்திலே மகா அலங்கார வஸ்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. மகா அலங்கார வஸ்திரம். எசேக்கியேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வாசிக்கிறேன். மகா அலங்கார உடுப்புள்ள தலைவரும் அதிபதிகளும் குதிரைகள் மேல் ஏறுகிற வீரரும் சௌந்தரியமுள்ள வாலிபருமான சமீப தேசத்தாராகிய அசீரியா புத்திரர் மேல் மோகம் கொண்டால். இங்கு சூத்திரம் ஆடம்பரமான வஸ்திரத்தை குறித்து சொல்லும் போது முதல் ஒரு வார்த்தை இங்கு சொல்லும் மகா அலங்காரமான உடுப்பு என்று சொல்லும். உடுப்பு என்று சொல்லுவதே சரீரத்தை ஒட்டி போட்டுக் கொள்ளுகிறதான சில உள் உறுப்புகளின் அந்தரங்க வஸ்திரங்கள். ஆனால் அந்த அந்தரங்க வஸ்திரங்கள் பிற்காலத்திலே மேல் வஸ்திரங்களாய் மாறி அதுவே கிராமத்து வழக்க சொல்லானது உடுப்பு என்று மாறிவிட்டது. இப்போ இந்த உடுப்பு நிறைய பேருடைய வஸ்திரங்கள் என்கிற உடுப்புகள் எப்படி இருக்கிறது? அலங்காரமாய் இருக்கிறதை கடந்து மகா அலங்காரமாய் மாறிவிட்டது. அப்படியானால் இந்த சூத்திரம் மகா அலங்காரம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 சாமுவேல் 26:21 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. இந்த மகா அலங்காரத்தை குறித்து அந்த தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவன். 26ஆம் அதிகாரம் 21வது வசனம்.
அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருக்கிறபடினால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன். மகா அலங்கார உடுப்பு என்பது எதை காண்பிக்கிறது? இந்த 1 சாமுவேல் 26:21 சொல்லுகிறது, இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன். இன்றைக்கு விசுவாசிகளும் சரி, கிறிஸ்துவுக்குள் வருகிறவர்களும் சரி, ஊழியக்காரர்களும் கூட சரி, வஸ்திர விஷயத்துல, உடுப்பு விஷயத்துல நிறைய பேர் எப்படி இருக்கிறார்கள் என்றால் மதியற்றவர்களாகவே இருக்கிறார்கள். மதியற்றவர்கள் என்று சொன்னா அறிவு கெட்டவர்கள் அல்லது மூளை கெட்டவர்கள், மூளை இல்லாதவர்கள் என்று. இங்கு சவுல் சொல்லுகிறார், இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன். இந்த மகா அலங்கரிப்பு என்பது, மகா அலங்கரிப்பின் உடுப்பு என்பது தேவனுடைய பார்வையில செய்கிற மகா பெரிய தப்பிதத்தை குறிக்கிறது. அப்போ நம்முடைய வஸ்திரம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய உடை எப்படி இருக்க வேண்டும்? அலங்காரமாய் இருப்பது தப்பே கிடையாது. ஏனென்றால் வேதமே சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ அலங்காரமான வஸ்திரத்தை உடுத்துவதோ, அலங்காரமான வஸ்திரத்தோடு ஆலயத்துக்கு வருவதோ தவறு கிடையாது. அலங்காரம் நல்லது. ஆனா அதுல மகா அலங்காரம் என்று சொல்லி உதட்டுக்கு ஒரு லிப்ஸ்டிக் அடிக்கிறது, நல்லவர் கண்ணுக்கு மை இடுவது, ஓசத்துல ஒரு சென்ட் பாட்டில் அடிச்சு, அதுக்கு மேல ஸ்ப்ரே அடிச்சு, அதுக்கு மேல லவ்லி தடவி, இப்படி தேவையில்லாத இன்னும் விவரிச்சு கொண்டே போலாம். ஏராளமான காரியத்தை சொல்லிவிடு. இந்த மகா அலங்கரிப்பை குறித்து அந்த வசனம் சொல்லுது, நான் மதியற்றவனாய் போய்விட்டேன், மகா பெரிய தப்பிதம் செய்தேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மகா அலங்கரிப்பு, மதியற்ற காரியங்கள் உங்க ஜீவியத்துல இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளுடைய ஜீவியத்துல இருந்தாலும் சரி, உங்களுடைய மருமக்கமார் பேர பிள்ளைகளுடைய ஜீவியத்துல இருந்தாலும் சரி, தயவு செய்து மதியற்றவர்களைப் போல, மூளை கெட்டவர்களைப் போல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வஸ்திரத்தை வெளிப்படுத்த கூடாது. அது கூடுமான வரைக்கும் நன்மைக்கு ஏதுவாய், மற்றவர்களுக்கு இடரல் இல்லாததாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த மதியற்ற காரியமும் மகா தப்பிதங்களும் உங்களிடத்தில் இருந்தால் இன்றைக்கே அவைகளை உரிந்து போடுங்கள், இன்றைக்கே அவைகளை களைந்து போடுங்கள். இன்று முதல் உங்களுடைய வஸ்திர காரியத்திலே ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆடம்பரமான வஸ்திரத்துல முதலாவது பார்த்தோம் மகா அலங்காரமான உடுப்பு. இரண்டாவதாக இந்த ஆடம்பரமான வஸ்திரத்தை குறித்து வாசிக்கும் போது ஒரு வித்தியாசமான வசனத்தை காண்பிக்கிறேன். ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, வாசிக்கிறேன். அவர்கள் சகல பீடங்கள் அருகிலும் அடைமானமாய் வாங்கின வஸ்திரங்கள் மேல் படுத்து கொண்டு. அல்லேலூயா. இங்கு ஒரு வஸ்திரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அடமானமாய் வாங்கின வஸ்திரத்தின் மேல் படுத்து கொண்டு. ஆண்டவர் கொடுக்கிற வஸ்திரம் இருக்கிறது, நல்ல நெய்யப்பட்ட வஸ்திரம் இருக்கிறது, நல்ல பின்னப்பட்ட வஸ்திரம் இருக்கிறது, தையலினால் தைக்கப்பட்ட வஸ்திரம் இருக்கிறது, பணம் கொடுத்து வாங்கப்பட்ட வஸ்திரம் இருக்கிறது. ஆனா சிலருக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிக்காது. இப்படிப்பட்டதெல்லாம் பிடிக்காது. இங்க வசனம் சொல்லுது, அடுத்த ஒரு ஆடம்பரமான வஸ்திரம் எது? அடமானமா.
ஒரு பொருளை கொடுத்துட்டு இந்த பொருளை வச்சுக்க, உன்கிட்ட இருக்கிற பட்டு சேலையை எனக்கு கொடு, நான் அந்த விசேஷத்துக்கு போய் கட்டிட்டு போயிட்டு எப்படி வாங்கினேனோ அப்படியே கொண்டு வந்து கொடுத்துறேன்னு சொல்லி அடுத்தவங்கள்ட்ட பட்டு சேலைய வாங்கி உடுத்துறது, அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற சஃபாரி ட்ரெஸ் வாங்கி போடுறது, அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற நகைய வாங்கி போட்டுட்டு போறது, இது எல்லாம் அடமானமாய் வாங்குவது. இதுக்கு பேர் தான் ஆடம்பர வஸ்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவச்சனனே, இந்த அடமானமாய் வாங்குகிறதான அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்குதா? சொல்கிறோம், இந்த அடைமானமா வாங்குகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குதா? கர்த்தர் நல்லவன். அந்த பழக்கத்தை முதலாவது நாம் விட வேண்டும். கர்த்தர். ஒரு காலத்துல வேதாகமத்தின் காலத்தில் அடிமைகளைத்தான் அடமானமா வச்சாங்க. ஒருத்தனுக்கு பணம் வேணும், இல்லாட்டி ஒரு பொருள் வேணும்னாக்கா அதை வாங்குறதுக்கு கையில பணம் இல்லை, சக்தி இல்லைன்னா தான் வீட்டில் இருக்கிற ஒரு அடிமையை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு, இந்த அடிமைய நீ வச்சுக்க, இவனை வச்சு நீ வேலை வாங்கி அந்த பொருளை கொடு, நான் கொஞ்சம் பயன்படுத்திக்கிறேன், நான் என்னைக்கு கொண்டு வந்து பொருளை கொடுக்கிறேனோ அன்னைக்கு இந்த அடிமை எனக்கு திருப்பி அனுப்பிடுன்னு சொல்லி ஒருத்தனை கொண்டு போய் பணையம் வச்சுட்டு அவனை சொத்து இந்த பொருளை வாங்கிட்டுடுவான். இது எதை குறிக்கிறது தெரியுமா? ஒரு ஜீவனை அடகுக்கு வைப்பதற்கு சமானம். அடமான வச்சு அடுத்த விட்டு நகைய போட்டுக்கிட்டு நீங்க அங்க ஜிகு ஜிகு ஜகு ஜகு முகு முகுன்னு போகணுமா? அப்படி ஒரு செயின் உங்க கழுத்துல தொங்கணுமா? அப்படிப்பட்ட ஒரு மோதிரமும் சொத்து அட்டிகையும் உங்களுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கணுமா? இது தேவைத்தானா? கர்த்தர் நல்லவன். உங்களுக்கு எது கடவுள் கொடுத்தது, உங்களுக்கு எது ஆண்டவர் கொடுத்தது, உங்களுக்கு எது தேவன் தந்தது, அதை அணிந்து கொள்ளுங்கள், அதை போட்டுக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவன். சொல்கிறோம், எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவரு தன் மனைவி பிள்ளைகளோடு வெளியே போகணும்னு விரும்பினார். வெளியே போகணும் விரும்பும் போது அவர் ஒரு டாக்டர், ஒரு டாக்டர்கிட்ட வந்து, சார் உங்க கார் கொஞ்சம் வேணும், நாங்க ஃபேமிலியா வெளியில போறோம் அப்படின்னா. இந்த காரை அடமானமா கேட்கிறவரே ஒரு பெரிய மெக்கானிக். அவருடைய ஒர்க் ஷாப்லயே ஒரு 10-15 கார் நிற்கும். அதெல்லாம் விட்டுட்டு இவருக்கு டாக்டர்கிட்ட இருக்கிற கார் மேல ஒரு மோகம். அந்த மோகம் எப்படின்னா, ஓட்டி பார்க்கணும்னு ஆசை இல்லை, அந்த காரை வாங்கி தான் மனைவி பிள்ளைகளை வச்சு அதுல கூட்டுட்டு அப்படி ஒரு பெரிய லக்ஸுரி கார்ல போயிட்டு வந்ததா எல்லாருக்கும் காட்டணும்னு சொல்லி அவருக்கு ஒரு விருப்பம். இப்போ டாக்டர்கிட்ட வந்தாரு, இவர் கேட்டாரு, டாக்டர் பார்த்தாரு, ரொம்ப நாள் தெரிஞ்ச மனுஷன், நம்முடைய கஸ்டமரு, இவர் தான் கார் மெக்கானிக் வேற, குடும்பத்துல வேண்டியப்பட்ட ஆளு, சரி கொடுப்போம் சொல்லி அந்த காரையும் கொடுத்துட்டார். அடமானமா கொடுத்துருக்காரு, அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர்றதுக்காக கொடுத்துருக்காரு. இவரு கர்த்தர் நல்லவன். தன்னிடத்தில் இருக்கிற காரை, விலை குறைந்த காரை கொண்டு போக கூடாது, தன்னுடைய ஒர்க் ஷாப்ல வேலைக்கு வந்திருக்கிற காரை கொண்டு போக கூடாது. ஆனால் டாக்டர்கிட்ட வாங்க லக்ஸுரி கார்ல போகணும்னு சொல்லி போன மனுஷன் அதே போல வந்தாரு, மனைவி பிள்ளைகள் அலங்கரிச்சாரு, நல்ல சோத்திர சந்தோஷமா வந்தாங்க, கார்ல ஏறினாங்க, நேர காரியத்துக்கு போனாங்க, எல்லா காரியத்தை முடிச்சாங்க. வர்ற வழியில ஒரு கோயிலுக்கு போனாங்க, கோயில்ல போய் சாமியை கும்பிட்டாங்க, எல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. முடிச்சுட்டு வந்து அந்த கார் மீண்டும் தன் வீட்டுக்கு பக்கத்துல வரும்போது எதிர்பாரா விதமா அந்த ஸ்டேரிங்குடைய கட்டுப்பாடு அவருடைய கையை விட்டு நழுவி விட்டது. அதுக்கப்புறம் பல சிக்கல்கள் சந்தித்தது. அப்புறம் அவர் கொண்டு போய் தான் ஒர்க் ஷாப்ல வச்சு டாக்டருக்கே தெரியாம டிங்கரிங் பண்ணி, பெயிண்டிங் இரவோடு இரவா பெயிண்டிங் பண்ணி, டிங்கரிங் பண்ணி, அந்த டேமேஜ் எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்த கார் மாதிரியே காலையில விடிஞ்சவனு கொண்டு போயிட்டார். கொண்டு போய் கொடுக்க போயிருக்காரு. அப்போ டாக்டர் வாக்கிங் போயிருந்தார். நல்லா கவனிங்க. வாக்கிங் போனபோது இப்போ ஒரு போன் பண்றாரு, சார் நான் கார் கொண்டான்ட்டேன்னு சொல்லி. அவர் சொல்றாரு, நான் வாக்கிங்ல இருக்கேன், நீங்க வெளியே வச்சுட்டு போங்க, கீ உள்ள இருக்கட்டும், நான் வந்து எடுத்துக்கிறேன், நான் உள்ள கொண்டு போயிருச்சு டாக்டர் சொல்ல. இவர் கேட்டுக்கு வெளியிலேயே இந்த மெக்கானிக் நிப்பாட்டிட்டு போயிட்டாரு. மெக்கானிக்கு நிப்பாட்டிட்டு போனார். பார்த்து கொஞ்ச நேரத்துல வாக்கிங் போன டாக்டர் வந்தாரு. வந்து கேட்டை திறந்துகிட்டு கார் எடுக்க போறாரு பாருங்க. இன்னும் ஒரு காருக்குள்ள ஏறவே இல்லை, கார் ஆட்டோமேட்டிக்கா தானாவே மூவ் ஆயிடுச்சு.
ஐயோ காருக்குள்ள ஏறல, கார் தானாவே மூவ் ஆகுதுன்னு சொன்னேன். பார்த்த டாக்டர் என்ன பண்ணாரு, வசந்த தன்னுடைய அந்த அவசரத்துல மதியை இழந்து காருக்கு முன்னாடி ஓடி வந்து சறுக்கல்ல வர்ற காரை சோத்திரம் அமைக்கி இறுக்கி தள்ளி அப்படி நிப்பாட்ட பார்த்தேன். தள்ளி பேலன்ஸ் பண்ணி நிப்பாட்டி பார்க்க முடியல. கடைசியில் அந்த கார் இவர் முந்தி தள்ளிட்டு வந்து பின்னாடி இருந்த அந்த சுவற்றுல மோதி அந்த டாக்டரோட கை நஞ்சு போய். இப்ப நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷன் அடமானம் வாங்கிட்டு போன ஒரு வாகனம், அடமானம் வாங்கிட்டு போன பொருள் 2 இடத்துல பாதிக்கப்படும். ஒன்று, போன இடத்துல அந்த மனுஷன் கொண்டு போன இடத்துலயே ஸ்டேரிங் ப்ராப்ளம் வந்துச்சு. அதை இரவோடு இரவா ஒன்றும் தெரியாதது போல பண்ணி சுத்துறோம், மாய்மால வேலையை பண்ணி காலையில கொண்டு வந்தாச்சு. இப்ப கார் வீட்டுக்குள்ள போகும்போது டாக்டரோட கையும் நஞ்சு போச்சு. இது நான் உதாரணமா சொல்லவில்லை, நடந்த சம்பவத்தை சொல்றேன். இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? ஆடம்பரத்துக்காக, லௌகீகத்துக்காக அல்லது பெற்ற பெருமைக்காக, மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக கால போற செருப்பு கூட நம்ம வாடகைக்கு எடுக்க கூடாது. கர்த்தர் நல்லவன். சோத்திரம். அடமானம் வாங்கி உன்னை வச்சு அதுலதான் அனுபவிக்கணும், நம்மளோட பேரை காட்டணும்னா போகும்போது நல்லாதான் இருக்கும். ஆனா அடுத்து நீங்க அவமானத்தை சந்திக்க வேண்டியது வரும். இந்த அடமானம் முத யாருடைய வாழ்க்கையில வந்தது தெரியுமா? கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். சொல்றோம், யூதாவின் வாழ்க்கையில தான் இந்த அடமானம் வந்துச்சு. என்னைக்கு இந்த யூதா கொண்டு போய் தன்னுடைய கைக்கோளையும் ஒரு ஆட்டையும் ஸ்தோத்திரம் தன்னுடைய ஆரத்தையும் அடமானம் வச்சானோ அன்னைக்கே அவன் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனான். அன்னைக்கே அவனுடைய கற்பை இழந்து போனான். அன்னைக்கே அவனுடைய ஜீவியத்தை யூதா இழந்து போனான். அப்போ தயவு செய்து, உங்களுக்கு நல்ல பைபிளா தெரியும், அது ரொம்ப நல்லா, அந்த பைபிளை கொண்டு போனா நல்லா இருக்கும். மற்றோட ஓசியில பைபிள் வாங்கிட்டு போவாதீங்க. பைபிளை இன்னைக்கு ஓசியில வாங்கி ஓசி பைபிள்ல பயன்படுத்துற எத்தனை பேர் தெரியுமா? மேடையில போயிட்டு ரொம்ப சின்னதா, ரொம்ப குவைட்டா, ரொம்ப ஸ்மாலா வச்சுக்கிட்டு ஸ்டைலா படிக்கிறது. இதெல்லாம் கர்த்தர் விரும்புவது கிடையாது. உங்களுக்கு எந்த வேதத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த வேதத்தை பயன்படுத்துங்க. அது ஜிப்பு உள்ளதா இருக்கலாம், ஜிப்பு இல்லாததா இருக்கலாம், நல்ல கோல்டு கோட்டிங் இருக்கிறதா இருக்கலாம், கோல்டு கோட்டிங் இல்லாததா இருக்கலாம், அது நார்மல் பைபிளா இருக்கலாம், இல்லாட்டி ரெஃபரன்ஸ் பைபிளா இருக்கலாம். அது எந்த விதத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது எதுவோ அதை பயன்படுத்துங்கள். அதை இல்லாமல் வாடகைக்கு எடுப்பது அல்லது கர்த்தர் நல்லவன் அடமானம் எடுப்பது, மற்றொன்று வாங்கிக்கிட்டு போயிட்டு ஓசத்தில் பெருமைப்படுவது கர்த்தருடைய பார்வையிலே மகா அருவருப்பாயிருக்கும். ஆண்டவர் தன்னுடைய சிலுவையை கூட அடமானம் வைக்க விரும்பல, தெரியுமா? சிலுவையை கூட அடமானம் வைக்க விரும்பல. ஒரு முறை இயேசு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு, சிலுவையை சுமக்கும் போது தடுமாறிட்டு இருக்காரு. அப்ப அந்த பக்கத்துல ஒருத்தர் வர்றான். உடனே இயேசுவை நிப்பாட்டி அவர் தோல்ல இருக்க சிலுவையை தூக்கி அவன் மேல வச்சு கொஞ்ச நேரம் சமக்கணும்னு சொல்ல போகும்போது அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? பொத்திட்டு இருந்த அந்த ஜமுக்காலத்தை மூடிட்டு இருந்த சால்வையை போட்டுட்டு நிர்வாணமா ஓடிட்டான். எல்லா சிலுவையை சுமக்க வேண்டியது இயேசு கிறிஸ்து, அந்த வழிபோக்க நல்ல. அப்ப இயேசுவானவர் பாரமான சிலுவையை கூட அங்க அடமானம் வைக்க விரும்பல. அது பாரம் தான், அது அவமான சின்னம் தான், அது காயத்தை ஏற்படுத்துவதுதான், சுமக்க மாட்டாதுதான். வேற வழியே இல்லை, சுமப்போம். இந்த ஒரு உடன்படிக்கை நம்முடைய ஜனங்களுக்குள் வரணும். ஆனா இன்னைக்கு நிறைய ஊழியங்களில், நிறைய சபைகளில், நிறைய சத்தியங்களில் இதெல்லாம் கற்றுக் கொடுப்பது கிடையாது. அதனால இஷ்டத்துக்கு கடன் வாங்குறோம், இஷ்டத்துக்கு லோன் வாங்குறோம், இஷ்டத்துக்கு வட்டி வாங்குறோம். கர்த்தர் நல்லவன். என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு குடும்பம் உண்டு. அதுலயும் ரொம்ப வெட்கக்கேடு என்னன்னா, அந்த குடும்பம் ஊழியக்கார குடும்பம். அவர் பாஸ்டர், அந்த அம்மா பாஸ்டர் அம்மா,
அந்த மக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கான். அவங்க அண்ணன் பாஸ்டர், அண்ணி பாஸ்டர், அவங்க சொல்றோம் அந்த குடும்பமே ஒரு ஊழியக்கார குடும்பம். ஆனா நான் சொல்றேன், அந்த குடும்பம் எங்க பார்த்தாலும் லோன் வாங்கி வச்சிருக்காங்க, எதுல வார வட்டி வாங்கி வச்சிருக்காங்க, பலர்ட்டையும் கடன் வாங்கி வச்சிருக்காங்க. நான் அந்த குடும்பத்துல போய் இணைய வேண்டிய அல்லது அவர்களோடு நெருங்கி பழக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. அப்ப தினந்தோறும் பார்த்தா சாயங்காலத்துல அந்த 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் அந்த பாஸ்டரமா வீட்டுல இருக்க மாட்டாங்க. இந்த தெருவு போவாங்க, அப்புறம் அந்த தெருவு போவாங்க, அப்புறம் அங்கிருந்து இங்க வருவாங்க, இங்க இருந்து அங்க போவாங்க. அப்ப எனக்கு சந்தேகம், தினம் சாயங்காலம் 6ல இருந்து 8 வரைக்கும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் 8, 8:15, 8:30 வருங்க. வந்துட்டு கொஞ்சம் சோர்வா இருப்பாங்க, இல்லாட்டி புலம்பிட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க பிள்ளைகளை கூப்பிட்டு சத்தம் போட்டு கேட்டேன், என்னதான் நடக்குது, என்ன பிரச்சனை, எங்க அம்மா டெய்லி போறாங்க, எங்க போறாங்க? அப்பதான் அதுல ஒரு பிள்ளைங்க, ஒரு தெய்வ பிள்ளை சொல்லிச்சு, ஏன் கேக்குறீங்க, நிறைய இடத்துல கடன், வார கடன் வாங்கியிருக்காங்க, மாத கடன் வாங்கியிருக்காங்க, வட்டிக்கு வாங்கியிருக்காங்க, அதை தவிர சின்ன சின்ன பேங்க்ல லோன் வேற எடுத்திருக்காங்க. இது தினம் கட்டணும், இல்லாட்டி வீட்டுக்கு வந்துருவாங்க. அதனால இவங்க போய் அதை சமாளிச்சுட்டு வர்றாங்க. அப்படி கடைசியா ஒரு நாள் அவங்கள கூப்பிட்டேன், பயங்கரமா சத்தம் போட்டு, எங்கெங்க கடன் இருக்கு, எவ்வளவு கடன் இருக்கு, எதுக்கு வாங்கினீங்கன்னு கேட்டா எதுக்குமே ஆன்சர். கடன் இருக்குன்னு சொல்றாங்க, யார்கிட்ட வாங்கினேன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லை, எவ்வளவு வாங்கினேன்னு சொல்றதுக்கு துணிச்சல் இல்லை, ஏன் வாங்கினேன்னு சொல்றதுக்கான காரணம் அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா கடன் இருக்கு, லோன் இருக்கு, வட்டி இருக்கு. ஊழியக்கார குடும்பம், கர்த்தரை அறிந்த குடும்பம், அடமானம் அடமானம் அடமானம். அதுல இவங்களுக்கு வந்த காணிக்கை கொண்டு அடமானம் வைக்கிறாங்க, சில பொருள் அடமானம் வைக்கிறாங்க, வண்டியை அடமானம் வைக்கிறாங்க, இதை தூக்கி அதுல போடுறாங்க. கடைசியா ஒரு நாள் அவர்களை கூப்பிட்டு பயங்கரமா சத்தம் போட்டு திட்டி அவங்கள குடும்பமா உட்கார வச்சு அந்த எல்லா அடமானம் வாங்குற, வட்டி வாங்குற, வார வட்டி, மாத வட்டி, அப்புறம் சொத்து லோன் வாங்குற, இதெல்லாத்தையும் கர்த்தர் சமூகத்துல உட்கார வச்சு அதெல்லாம் சபித்து, தேவனுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சபித்து, இனி இந்த குடும்பத்துல இருக்க கூடாது என்று சொல்லி கடைசியா அந்த ஆண்டோட கிருபையினாலே ஒரு பெரிய மீட்பு வந்தது. பரிசுத்தாவிக்கு முன்பாய் சொல்லுவேன், கிட்டத்தட்ட ஒரு 33 இடத்துல வாங்கியிருந்தாங்க. ஆனா அத்தனையும் அடைக்கப்பட்டது. ஆனா அதோட விளைவு என்னாச்சு தெரியுமா? கடைசியா எல்லா பழியும் என் மேல வந்து விழுது. ஒரு முறை நானே 10,000 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்தேன். 10,000 ரூபாய் கொடுத்து நீங்க இதை அடைச்சிருங்க, அதுக்கப்புறம் எப்போ முடியுமோ நீங்க கொடுத்தா போதும். ஒரு கட்டம் வரும்போது அந்த சொத்து ஊழியத்துக்கு மிக அவசரமான பணம் தேவைப்படுது. நான் இவங்கள்ட்ட 10,000 ரூபாய் கொடுத்து எத்தனையோ வருஷம் ஆகுது, மாதங்கள்ல பல வருஷம் ஆயிடுச்சு. அப்போ நான் உங்கள்ட்ட சொல்றேன், இந்த வருஷத்துல உங்களுக்கு கொடுத்தேனே, முடிஞ்சா கொடுங்க. அவங்க கடைசி ஒரே வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்க, இல்லவே இல்லை, நீங்க கொடுக்கவே இல்லை, நாங்க வாங்கவே இல்லைன்ட்டு. இப்ப ஏன் இதை சொல்றேன்னா, அடமானம் வச்சு உடுத்துகிற உடுப்பும், அடமானம் வச்சு வாங்குகிற பொருட்களும், அடமானம் வச்சு வாழ்கிற வாழ்க்கையும் உங்களை பொய்யர்களாய் மாற்றிவிடும். உங்களை தெரியாமலேயே, உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் கள்ளர்களாகவும் திருடர்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சாட்சி காற்றிலே பறந்து கொண்டிருக்கிறது. தலை நிமிர்ந்து வாழ முடியவில்லை, சந்தோஷமாய் சிரித்து பேச முடியவில்லை. ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு போனா நல்ல ட்ரெஸ் போட்டு போக முடியல. வீட்டுல நல்ல ட்ரெஸ் இருக்கு, காஸ்ட்லி ட்ரெஸ் இருக்கு, நல்ல மேட்சிங் ட்ரெஸ் இருக்கு, போட்டு போனா அவன் அங்க வருவான். உனக்கு இது தேவையா, அப்ப பணம் இருக்கு கொடுன்னு கேட்பான். இவன் இங்க வருவான், இதெல்லாம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு, அப்பயே எங்களுக்கு கொடுக்கலன்னு கேட்பான். அதனாலயே பெரிய விசேஷத்துக்கு போகும்போது கந்தல் வஸ்திரம். இது ஒரு மாய்மாலம் அல்லவா? இது ஒரு வேஷம் தெரிக்கிற ஜீவியம் அல்லவா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவ பிள்ளைகளுக்கு தேவையா? கர்த்தர் நல்லவன். ஆண்டவர் அடமானம் வச்சு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்ட தேவன். இந்த சத்தியத்தை, இந்த உபதேசத்தை கேட்கிறவர்கள் ஒருவேளை
ஓ, எந்த பொருளும் எந்த காரியத்தையும் அடமானம் வைக்கிறவர்களாய், அதிலே உங்களை அலங்கரித்துக் கொள்ளுகிறவர்களாய், அதிலே உங்களை சிங்காரித்துக் கொள்ளுகிறவர்களாய், அல்லது கர்த்தர் நல்லவன் ஸ்தோத்திரம் அதில் நீங்கள் திருப்தி அடைகிறவர்களாய் இருந்தால், இன்றைக்கே நான் சொல்லுகிறேன், தயவாய் அந்த பழக்கத்தை விட்டு வெளியே வாருங்கள். எனக்கு தெரிந்த அருமையான ஒரு மூத்த போதகர், நல்ல அனுபவசாலி, வேதத்தை வெட்டு 1 துண்டு 2 போதிக்கிறவர். அவர் சபை மெய்ப்பன் கூட. ஒரு நாள் அவரு சில வீடுகளுக்கு ஹவுஸ் விசிட் போக வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அப்போ ஒரு வீட்டில போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு, என்னம்மா எப்படி இருக்க தம்பி, நல்லா இருக்கேன், பிள்ளைல எப்படி இருக்காங்க, சரி வாங்க ஜோம் பண்ணும் அப்படின்ட்டு எல்லாம் ஏஞ்சி ஜோம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ இவர் ஜோம் பண்ணிட்டாரு, ஜோம் பண்ணி முடிச்சாச்சு. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா ஒரு நிமிஷம் இருங்கன்ட்டு வேகமா ஓடிச்சு. ஓடி போய் பக்கத்து வீட்டுல போய், ஏய் இங்க வா, ஐயா வந்திருக்காரு, ஐயாவை சும்மா அனுப்ப முடியாது, ஒரு 100 ரூபாய் கொடு, அப்புறம் நான் கொடுத்துறேன் அப்படின்னு. அவங்களும் பார்த்தாங்க, ஓ பாஸ்டர் வந்திருக்காரா, பாஸ்டருக்கு எல்லாம் காணிக்க கொடுக்கணும்ட்டு 100 ரூபாய்க்கு பதில் 200 ரூபாய்க்கு கொடுத்து, இந்த கொண்டு ஐயா கொடு, அப்புறம் முடிஞ்சா கொடு, இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு. இத ஜெபம் பண்ணி முடிச்ச அந்த போதகர் கவனிச்சுட்டே இருந்தார். பக்கத்து வீட்டுல ஓடி போய் கை மாத்த அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து 100 ரூபாய்க்கு பதில் 200 ரூபாய் காணி கொடுத்தாங்க. உடனே பாஸ்டர் சொன்னாரு, இது என்னமானாரு, ஐயா காணிக்கையா, இதால் முடிஞ்சது, சின்ன காணிக்கையா, தயவு செய்து வச்சுக்கோங்க. அப்போ அவர் சொன்னார், அதெல்லாம் சரி, இது காணிக்கதான், இது யார் கொடுத்தது, இது நான் கொடுக்கறதே இல்ல, நீ போய் கைமாத்தா வாங்கிட்டு வந்திருக்க, கைமாத்து வாங்கிட்டு வந்து கொடுக்கிற காணிக்கை எனக்கு தேவையே இல்லை, உனக்கே இல்லைன்றப்போ எனக்கு கொடுக்கணும் என்ன அவசியம் இருக்குது? முதலாவது நீ ஆசிரியக்கப்படு, அப்புறம் நீ என்னைய ஆசிரதி. இந்த பணத்தை கொண்டு போய் இப்பயே கொடுத்துட்டு வான்னு சொல்லி பிடிவாதமாய் இந்த போதகர் நின்றார். அந்த சகோதரி ஓடி போய் கொடுத்துட்டு கண்ணீரோடு அழுதுகிட்டு பயந்துட்டு வந்தாங்க. அந்த போதகர் சொன்னா, முட்டி போட, இப்ப நான் ஒரு ஜெபிக்கிறேன், ஒரு பொருத்தனை பண்ணு, இனி யார்கிட்டையும் நான் கைமாத்து வாங்க மாட்டேன், யார்கிட்டையும் கை நீட்டி கடன் வாங்கி நான் காணிக்கு கொடுக்க மாட்டேன், ஒரு பொருத்தனை பண்ணேன். அந்த அம்மா அழுதுகிட்டே பொருத்தனை பண்ணாங்க. ஏழப்பட்ட குடும்பம் தான். ஆனா அந்த போதகர் பாரத்தோடு ஜெபித்தார், ஜெபம் பண்ணிட்டு அவருடைய கையிலிருந்து ஒரு தொகை எடுத்து கையில கொடுத்துட்டு, இன்று முதல் கர்த்தரும் களஞ்சியங்களில் தானியமும் புரண்டோடும், ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும், நீயும் பிள்ளைகளும் புசித்து திருப்தி அடைவீர்கள் சொல்லி ஆசீர்வதித்து போனார். அன்னையோடு அந்த குடும்பத்துடைய தரித்திரியம் மாறினது. இப்படிதான் ஒரு காலத்திலே போதகர்கள் இருந்தார்கள், இப்படிதான் ஒரு காலத்துல தேவனுடைய மனுஷர்கள் இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல. யார் கொடுத்தாலும் பரவாயில்ல, எந்த காணிக்க கொடுத்தாலும் பரவாயில்ல, நாய் விற்ற பணமும் வேசி பணயமும் சபைக்கு உட்படலாகாது. நாயை வளர்த்து அந்த பணத்தை கொண்டு போய் காணிக்க கொடுக்க கூடாது. விபச்சார வேசித்தனம் பண்ணி அதனால வந்த பணத்தை சபைக்கு கொடுக்க கூடாது. ஆனா இன்னைக்கு நாய் விற்ற பணம் கொடுத்தாலும் சரி, வேசி பணத்தால் வந்தாலும் சரி, காணிக்கு வந்தால் போதும் என்கிற உலகம் இருக்கிறது. ஆனா இப்படிப்பட்ட காலத்திலே அடமானமாய் பொருள் வைக்கிறதும், அடமான வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வதும், அடமானம் வச்சு காணிக்கை கொடுக்கிறதும், இந்த இழிவான நிலைமைகள் மாற வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த ஒரு நிலைமைக்கு நாம் போகவே கூடாது. அதற்கு பதிலாக நீங்க பொறுமையா இருங்க, சகித்து கொண்டிருங்க. ஒரு நேரம் வரும் உங்க தரித்திரியம் மாறும், ஒரு நேரம் வரும் உங்கள் பஞ்சம் மாறும். பைபிள்ல இருக்கிற எல்லாருமே பணக்காரர்கள் கிடையாதுங்க, எல்லாருமே செல்வந்தர்கள் கிடையாதுங்க. யாக்கோபு பெரிய சுத்திரம் ஐஸ்வர்யவான்னு தான் பைபிள் சொல்லுது. ஆனா யாக்கோபுடைய பிள்ளைகள் ஒரு நாள் சொல்றாங்க, நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், தானியம் கொள்ள வந்தோம், நாங்கள் நிஜஸ்தர், நாங்கள் வேவுக்காரர் அல்ல அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க எல்லாரும் ஒரு அப்பனுக்கு பிறந்து ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்க.
நீங்க எங்களை நம்புங்க, நாங்க உண்மையுள்ளவர்கள். நாங்க வேவு பார்க்க திருடுவதற்கு வரல, நாங்க தானியம் தான் வாங்க வந்தோம் சொல்லி ஒரு கட்டம் வரும்போது யாக்கோபின் குமாரர்கள் கெஞ்ச வேண்டியது வந்தது. கோடான கோடி செல்வமுள்ள அந்த குடும்பமே தரித்திரியத்துல போனது. ஆனால் அந்த தரித்திரியத்தை மாற்றி மீண்டும் யோசேப்பின் மூலமாய் ஒரு கோசேன் தேசத்தையே கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொன்னா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் அடமானம் வச்சு, பொருளை வச்சு, நகைய வச்சு, அல்லது வீட்டு பத்திரத்தை வச்சு, அல்லது வீட்டு நலப்பத்திரத்தை வச்சு, எதையோ வச்சு அதை உருட்டி இதை உருட்டி நான் பண்ண போறேன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அது தேவனுடைய ஆசீர்வாதம் கிடையாது. மரணத்திலும் நீங்கள் கடன்காரர்களாகத்தான் மறிக்க வேண்டியது வரும், பரலோகத்திலும் நுழைய முடியாது. அப்ப இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, அடமானம் உள்ள வஸ்திரத்தை உடுத்தி, அந்த ஆடம்பரமான வஸ்திரம் எனக்கு வேண்டவே வேண்டாம். அல்லேலூயா. இந்த சத்தியம் உங்களை சந்திப்பதாக, இந்த வசனம் உங்களை மாற்றுவதாக, இந்த கிருபை உங்களை தொடுவதாக என்று கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்னும் 2 முக்கியமான வஸ்திரத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அந்த 2 முக்கியமான வஸ்திரம் எது? முதலாவது ஒரு வஸ்திரத்தை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 63:2. உம்முடைய உடுப்பு சிவப்பாயும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்களைப் போலவும் இருக்கிறது என்ன? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உம்முடைய உடுப்பு சிவப்பாயும். இப்போ உம்முடைய உடுப்பு சிவப்பாயும் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? சிலர் போடுற ட்ரெஸ்ஸ பார்த்தாக்கா அப்படியே கண்ணை பறிக்கும், இல்லாட்டி கண்ணை எரிக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ சொல்றோம், தேவனுடைய பிள்ளைகள் இப்படி கண்ணு பறிக்கக்கூடிய, அல்லது கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கண்களை எரிக்கக்கூடிய அப்படிப்பட்டவைகளை அல்ல, நல்ல நாணத்தோடு, நல்ல அடக்கத்தோடு ஏற்ற வஸ்திரத்தை கர்த்தர் நல்லவே நாம் உடுத்திக் கொள்வது மிகுந்த ஆசீர்வாதம். ஒரே சிவப்பு, கர்த்தர் நல்லவே. நீங்க மேல்மருவத்திற்கு ஒண்ணு பொருத்தனை பண்ணலையே, மேல்முருவத்திற்கும் நீ சீசர்லாம் போகலையே, அப்புறம் ஏன் சொத்துறோம் சிவப்புல போட்டுக்கிட்டு ரத்த கலர்ல அப்படி ரத்த கிளறிய உண்டு பண்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் போடணும்? ஏன் மஞ்சள் கலர்ல போட்டுக்கிட்டு எங்க பார்த்தாலும் அப்படி நம்ம தான் தெரியணுன்ற மாதிரி அப்படி ஒரு விகற்பமா காணப்படணும்? உம்முடைய வஸ்திரம் சிவப்பாயும் இருப்பதறி என்ன? அந்த வசனம் கேட்கிறது, எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, எரிக்கிற மாதிரி அல்லது எல்லாரும் வித்தியாசமாய் கழுத்தை வளர்ச்சிக்கிட்டு பார்க்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு வஸ்திரங்களை, அந்த மாதிரி நிறத்தை அல்ல, கூடுமான வரைக்கும் கண்களுக்கு இதமான நிறத்தை உடுத்துங்க. பொதுவாகவே நல்ல அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, படுக்கை அறை இருக்கு பாருங்க, பெட்ரூம்ல போற நைட் லாம்ப் கூட லைட் ப்ளூ கலர்ல தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, வீட்டுல பல இடத்துல இந்த ப்ளூ கலர் உள்ள லைட்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது ரொம்ப நல்லதுன்றாங்க. ஏன்னாக்கா அது சாஸ்திரத்துக்கும் சம்பிரதாயத்துக்கு கிடையாது. அந்த ஊதா நிறம் என்பது கண்களுக்கு குளுமையானது, கண்ணுக்கு இதமானது, நல்ல நித்திரையை வருவிக்கக்கூடியது, கலக்கமான சிந்தனைகளையும் குழப்பமான எண்ணங்களை மாற்றிவிட்டு நல்ல யோசனைகளை, நல்ல சிந்தனைகளை கொடுக்கக்கூடியது இந்த ஊதா நிறம். ஆனா சில வீட்டுல பாத்தீங்கன்னா பெட்ரூம்குள்ள நல்ல சிகப்பு லைட் எரியும். மும்பையில சிகப்பு விளக்கு பகுதி மாதிரி இங்க வீட்டுக்குள்ளே ஒரு சிகப்பு விளக்கு பகுதி. சுத்திரம். இன்னும் சில வீட்டுல பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல, இன்னும் சில வீட்டுல ரொம்ப அறிவு பெருகி போய் எல்லாரும் படுத்து தூங்குற இடத்துல நல்ல பிரைட்டான வெள்ளை கலர் ஒரு லைட்.
அதுக்கு நீங்க பேச 4 கதவை திறந்து விட்டு சூரிய வெளிச்சத்துல படுக்கலாமே. இதெல்லாம் நாம் யோசிக்கணும். வஸ்திரங்கள் மட்டும் கிடையாது, நம்ம பயன்படுத்துகிற பொருட்களும் கூட எரிக்கக்கூடியதாய் அல்லது ஒரு விதமான விகற்பத்தை உண்டு பண்ணக்கூடியதாய் அல்லது சோத்திரம் பயத்தையும் கலக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாய் இருக்கக்கூடாது. அது நல்ல கண்ணுக்கு இதமானதாய் காணப்படணும். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, உம்முடைய உடுப்பு செவப்பாயும் உடைய வஸ்திரங்கள் சோத்திரம் மிதிக்கிறவன் போலவும் இருக்கிறது என்ன. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து காயப்பட்ட போது, நியாயம் விசாரிக்கப்பட்ட போது அவருக்கு சிகப்பான ஒரு வஸ்திரத்தை தான் போத்தினாங்க. ஏன்னாக்கா அவரு எல்லாரும் பார்க்கணும். நம்ம ஊருக்கு நடுவுல உலாவினவரை பாருங்க, நம்ம ஊருக்கு நடுவில் அற்புத அடையாளங்கள் செய்து வர பாருங்க, பிரசங்கம் பண்ணவரை பாருங்க, இவர்தான் என்பதற்காக இயேசுவுக்கு அந்த சிகப்பான வஸ்திரம் உடுத்து வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த இடத்துல இன்னும் 2 குற்றவாளிகளை அங்க அறைய போறாங்க. அப்ப 3 பேரும் வெறும் உடம்போட இருந்தா தெரியாது. அதுல இயேசுவை தனித்துவப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் சிகப்பு உடையை உடுத்தினார்கள். அது அவர் மேல் வைத்திருக்கிற கோபத்தினால் உடுத்தின உடை. அதை ஆண்டவர் விரும்பி உடுத்திக் கொள்ளவில்லை, அதை விரும்பி அவர் அணிந்து கொள்ளவில்லை. அது அங்க இருக்க ரோமர்களும் யூதர்களும் இயேசுவின் மீது இருந்த கோபத்தை காண்பிப்பதற்காக உடுத்தினது அந்த சிகப்பு வஸ்திரம். இதெல்லாம் நமக்கு தெரியணும். அப்ப நம்முடைய வஸ்திரம் ஒரே சிவப்பா, ஒரே பச்சை கலரா, ஒரே மஞ்சள் கலரா, ஒரே கருப்பு கலரா, ஏதோ ஒரு விதத்தில் அல்ல, எல்லா இடத்திலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதும் கிறிஸ்துவின் நாமத்தை பறைசாற்றுகிறதும் இவர்கள் தேவனுடைய மனுஷர்கள் என்று சொல்லுகிற அந்த அற்புதமான ஒரு வஸ்திரத்தை உடுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நான் சொன்ன கடைசியா 2 வஸ்திரத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சொல்லி முதலாவது எரிக்கிற கலரை போடக்கூடிய சிகப்பை காண்பி. இப்ப அதை விட இன்னொரு நூதனமான வஸ்திரம், இந்த ஆடம்பர வஸ்திரத்துல ஒரு நூதன வஸ்திரத்தை காண்பிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 41 அதிகாரம் 5வது வசனம். எரேமியா 41:5. தாடியை சிரைத்து வஸ்திரங்களை கிழித்து தங்களை கீறி கொண்டிருக்கிற 80 பேர். வஸ்திரங்களை கிழித்து தங்களை கீறி கொண்டிருக்கிற கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ ஆடம்பர வஸ்திரத்துல இப்ப இந்த ஆடம்பரம் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு இந்த ஆடம்பரம் எங்க போயிடுச்சுன்னா வஸ்திர ட்ரெஸ் நல்ல கிழிச்சு போட்டுக்கிற ட்ரெஸ் தான் இப்ப நாகரீகமாயிருச்சு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தொடையில பார்த்து கிழிச்சு விட்டுக்கிறாங்க, முழங்கால கிழிச்சு விட்டுக்கிறாங்க. இன்னும் சில இந்த ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டுக்கறி கடையில ஆட்டை வெட்டுற கத்திய வச்சு அப்படியே சொத்து கோடு போட்ட மாதிரி அங்க சொத்து அப்படியே கீறி வச்சிருவாங்க. கீறி விட்டாக்கா அந்த ட்ரெஸ்ல அப்படியே நூல் நூலா தெரியுது, பஞ்சு பஞ்சா தெரியுது, கொஞ்சம் வெள்ளையா தெரியுது, கொஞ்சம் பச்சையா தெரியுது, கொஞ்சம் சாயம் போன மாதிரி தெரியுது, கொஞ்சம் திக்கா தெரியுது. இது என்னடா ட்ரெஸ் இப்படி போட்டிருக்க? இதுதான் இன்னைக்கு டீசன்ட், இதுதான் இன்னைக்கு நாகரிகம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க எனக்கன்பான தேவ பிள்ளைகளே. இந்த கிழித்து போட்டுக் கொள்ளுகிற வஸ்திரம், ஓட்ட போட்டுக் கொள்ளுகிற வஸ்திரம், பெரிய பெரிய ஜன்னல் போட்டுக் கொள்ளுகிற வஸ்திரம், கதவு போட்டு பூட்டு போட்டு சாவி வச்சு போடுற வஸ்திரம், இதெல்லாம் முழுவதுமா நம்முடைய நிலைமையை விட்டு மாற வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த அனுபவம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நல்ல மாதிரி கிடையாது, நல்ல முன்மாதிரி கிடையாது. கர்த்தர் நல்ல எனக்கன்பான தேவ பிள்ளைகளே. அப்ப இந்த கிழித்து கொள்ளுகிற அனுபவம் எதை குறிக்கிறது தெரியுமா? ஒரு நாள் கர்த்தர் நல்லவே சவுல் சாமுவேலின் வஸ்திரத்தை பிடித்து இழுத்து
இழுத்த மாத்திரத்தில் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த அப்படியே அது கிழிஞ்சு போயிடுச்சு. அந்த கிழிஞ்ச உடனே அங்க சாமுவேல் கோபத்தோடு சொல்லிட்டாரு, ஓ சூத்திரம், கர்த்தர் உன் ராஜ்யத்தை கிழித்து போடுவார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1 சாமுவேல் 15:28. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிறவனுடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். அல்லேலூயா. கிழிஞ்ச ட்ரெஸ் போடுறது, கிழிஞ்ச சட்டையை போடுறது, கிழிஞ்ச பேண்ட போடுறது, வேணும்னே கிழிச்சு விட்டுக்கிறது, ஓட்டைய போட்டு வச்சுக்கிறது, கீறி விட்டுக்கிறது எதை குறித்து தெரியுமா? அதை குறித்து இந்த வசனம் அழகான விளக்கம் கொடுக்கிறது. அந்த வஸ்திரம் போடுகிறவர்கள் கர்த்தர்கள் தன்னுடைய ராஜ்யத்தை இழக்கிறார்கள். அப்படின்னா அவங்களுக்கும் கொடுக்கப்பட்ட தாளந்துகள், அவங்களுக்கும் கொடுக்கப்பட்ட கிருபைகள், அவங்களுக்கும் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர்கள் இழந்து போவார்கள். அவங்க போட்டிருக்க கிறிஸ்டல் ட்ரெஸ்ஸே அதை காண்பிக்கும். 1. 2வது, அவங்க உத்தமர்களாய் இருக்க மாட்டார்கள். உத்தம ஜீவியம் ஜீவிக்க மாட்டார்கள். உத்தமத்தை விரும்பாதவர்கள் தான் இந்த கிழிந்த வஸ்திரத்தை போடுவார்கள். 3வது, அவர்கள் தோழர்களாய் தோழிகளாய் இருப்பதற்கு லாயக்கே கிடையாது. என அந்த வசனம் சொல்லுது, ஓ சோத்திரம், உண்மை பார்க்கலும் உத்தமனாகிய தோழனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால இவ யாருக்கு நீ தோழனாயிருக்க கூட லாயக்கு கிடையாது, தோழியாயிருக்க கூட லாயக்கு கிடையாது. அப்போ கர்த்தர் நல்லவன் இந்த கிழிந்த வஸ்திரத்தை உடுத்துறது, அருவருப்பான வஸ்திரத்தை உடுத்துறது, ஒரு மாதிரி இதை உடுத்துறது எதை குறிக்கிறது? உங்க ராஜ்ய பாரமாகிய கிருபையை இழப்பதை காண்பிக்கும். ஒருவேளை இன்றைக்கு நான் பேசின இந்த சத்தியம் உங்கள் கடினமானதாகத்தான் இருந்திருக்கும். மிக சுத்திரம் ரொம்ப பயங்கரமா பேசுகிறார் என்று நீங்க சொல்லலாம். இது நான் பேசுகிற சத்தியம் அல்ல, இது வசனத்தை கொண்டு போதிக்கிற சத்தியம். பேசுகிற சத்தியத்திலே நகைச்சுவை இருக்கும், பேசுகிற சத்தியத்திலே பொழுதுபோக்கு இருக்கும், பேசுகிற சத்தியத்திலே ஆடம்பரம் இருக்கும், சிரிப்பு இருக்கும், நையாண்டி இருக்கும். இது பேசுகிற சத்தியம் இல்லை, இது போதிக்கிற வசனம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார். ஆனபடியினால் இந்த ஏசாயா 3ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறதை போல, ஓ கர்த்தர் நல்லவே, ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு நாம் இடம் கொடாதபடிக்கு, ஓ இயேசு கிறிஸ்துவை போல கீழ் தொடங்கி மேல் வரைக்கும் உள்ள வஸ்திரம், இயேசு கிறிஸ்துவை போல நல்ல தையல் உள்ளதும் தையல் இல்லாததுமான வஸ்திரம், இயேசு கிறிஸ்துவை போல நல்ல வெண்மையான வஸ்திரம், இயேசு கிறிஸ்துவை போல நல்ல அங்கி என்கிற வஸ்திரம், இயேசு கிறிஸ்துவை போல நல்ல வஸ்திரம், சுத்தமான வஸ்திரம், இப்படியெல்லாம் உடுத்தினால் உங்களில் தேவன் மகிழுவார், உங்களை தேவன் உயர்த்துவார், தேவன் உங்களை கனம் பண்ணி. இன்னும் இந்த ஆடம்பரமான வஸ்திரங்களை குறித்து சொல்ல வேண்டுமானால் நிறைய சொல்லலாம். ஆனா இன்றைக்கு சொல்ல வேண்டிய, போதிக்க வேண்டிய போதனையை கர்த்தர் தெளிவாய் உங்களுக்கு போதித்திருக்கிறார் என்று தாழ்மையோடு விசுவாசிக்கிறேன். இந்த சத்தியம் உங்களை சந்திக்கும், இந்த சத்தியம் உங்களை மாற்றும், இந்த சத்தியம் உங்களை கிறிஸ்துவுக்கு நேராய் நிறுத்தும். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். இன்னைக்கு செய்தியை கேட்டுட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜோமனிட்டு போறதல்ல, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என்னுடைய வஸ்திரங்கள், என்னுடைய நகைகள், என்னுடைய உடுப்பு எல்லாவற்றிலும் தேவனை வெளிப்படுத்துகிற, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அந்த ஒரு முன்மாதிரி எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஓ கர்த்தர் நல்லவே, கிழித்துக் கொள்ளுகிற வஸ்திரத்தை அல்ல, மகா அலங்காரமான மதியற்ற வஸ்திரத்தை அல்ல, எரிக்கிற சகப்பு நிறத்தினால் அல்ல. ஓ கர்த்தர் நல்லவே, கிறிஸ்துவை போல
அழகான, நேர்த்தியான, ரம்மியமான நல்ல உடுப்பை உடுத்து. ரொம்ப முக்கியமாய், இனி நான் அடமானம் வைத்து எந்த வஸ்திரத்தை வாங்க மாட்டேன் ஆண்டவரே. கடன் வாங்கி நான் வஸ்திரம் வாங்க மாட்டேன். ஜவுளி கடைகளில் பொருள் கொடுக்கிறவிடத்தில் கடன் வைக்க மாட்டேன். இனி யாரிடத்திலும் லோன் வாங்க மாட்டேன், வட்டிக்கு வாங்க மாட்டேன். தயவா என்னை மன்னியும். என் குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற எல்லா வட்டியும் கடனும் இன்றைக்கு சபிக்கப்படுவதாக. சொல்லுங்க, என் கடனும் வட்டியும் இன்றைக்கு சபிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. லோனும் கைமாற்றும் சபிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இனி நான் கடனே வாங்காதே, இனி லோன் வாங்காதே, இனி வட்டிக்கு வாங்காதே, கைமாத்தா வாங்கி சமாளித்து பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த அனுபவம் இல்லாதே ஒரு நேர்மையான ஜீவியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அன்றன்றுள்ள படியை எனக்கு அளந்து போடும் ஆண்டவரே. அடைமானம் வைத்து வாங்குகிற நகையும் வேண்டாம், வஸ்திரமும் வேண்டாம், பொருளும் வேண்டாம், பணமும் வேண்டாம் ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து கேட்டு வாங்கிக் கொள்ளுகிறேன், உம்மிடத்திலிருந்து கேட்டு வாங்கிக் கொள்ளுகிறேன். அதனால தான் எனக்கு விபத்துக்கள் நடக்கிறது, அதனால தான் எனக்கு காயங்கள் உண்டாகிறது, அதனால தான் எனக்கு வேதனைக்கு மேல் வேதனை வருகிறது. இன்றைக்கு நான் புரிந்து கொண்டு விட்டேன். ஏன் என் வாழ்க்கையில வேதனை, ஏன் என் வாழ்க்கையில ஒரே காயங்கள், ஏன் என் வாழ்க்கையில ஒரு உபத்திரமோ, ஏன் என் வாழ்க்கையில ஒரே பிரச்சனை, எதனால முன்னேற முடியலன்னாக்கா, ஓ கர்த்தர் நல்லவர். அடமானம் வாங்குவது, ஓ அடகு கடையிலே வாங்குவது, வட்டிக்கு வாங்குவது, ஓ தைரியமாய் கடன் வாங்குவது, ஓ சுத்திர கைமாற்ற வாங்கிவிட்டு கொடுக்காமல் இருப்பது, இது எல்லாமே தேவனுடைய கோபாக்கினைக்கு உரியது. அதுவே தண்டனையை கொண்டு வருகிறது. அதுவே இரவோடு இரவாய் காரை சரி பண்ண வைக்கிறது. அதுவே பொழுது விடியும் போது பொய் சொல்ல வைக்கிறது. அதுவே கைகளை நச்சு போடுகிறது. ஓ கர்த்தரதை மாற்றுவாராக, கர்த்தரதை மாற்றுவாராக. இனி உங்களை அநேகருக்கு கொடுக்கிறவர்களாய் மாற்றுவாராக. எல்லைகளை விரிவாக்குவாராக, பெரிதாக்குவாராக. கர்த்தர் நல்லவே. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. சகோதரிகளே, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க வெறும் ஸ்தோத்திரம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. இது ஒப்புரவாகிற நேரம், கர்த்தரோடு ஒப்புரவாகிற நேரம், தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிற நேரம். இது என்னுடைய தவறுதான் ஆண்டவரே, என்னிடத்தில் அடமான பழக்கம் இருக்கிறது ஆண்டவரே, என்னிடத்தில் ஒரே பளிச்சின் இருக்கிற சகப்பு தன்மை இருக்குது ஆண்டவரே, பிரித்துக் கொள்ளுகிற அனுபவம் இருக்குது ஆண்டவரே. என்னை மன்னியுங்க ஆண்டவரே. மகா அலங்காரம், மகா அலங்காரம் காணப்படுகிறதே. மதியற்றவளாய் மாறிவிட்டேன், மதியற்றவனாய் இருந்து விட்டேன். இந்த அறிவற்ற தன்மையை மன்னிங்க. இன்னைக்கு கர்த்தர் சொன்ன எல்லாமே என் ஜீவியத்தில் இருக்கிறது. கர்த்தரதை மன்னிப்பீராக. வெகு 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 சீக்கிரத்திலே நான் கடனை அடைத்து விடுவேன், லோன் எல்லாம் திருப்பி கொடுத்து விடுவேன். இனி எக்காரணம் கொண்டு வாங்க மாட்டேன், அதை வச்சு எதையும் செய்ய மாட்டேன். என்னை தயவாய் சுத்திகரியும் என்று கேளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் மணவாட்டி சபையை உருவாக்குவது ஒன்றுதான் அவருடைய விருப்பம். பெரிய சபையை உருவாக்குவது தேவனுடைய திட்டம் அல்ல. மணவாட்டி சபை, மணவாட்டி தன்னை அலங்கரிக்கிறவளாய், தன்னை ஆயத்தப்படுத்துகிறவளாய் மாற வேண்டும். கல்யாண வஸ்திரம் உடுத்துகிறவளாய் மாற வேண்டும். மணவாளனை எதிர்கொள்ளுகிற
அந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் மாற்றிக்கொள்ளுகிற, வீட்டோரங்களில் கனிதரம் கொடியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சபையாக, அந்த ஒரு தேவ பிள்ளையாக உங்களை மாற்ற விரும்புகிறார். உங்களை மாற்ற விரும்புகிறார். இதோ இந்த கடைசி நேரத்தில் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து உன்னதமான ஒரு மகிமையின் அபிஷேகம் இறங்கி வருகிறது. அசூசிப்பட்ட வஸ்திரங்களும், கரைப்பட்ட வஸ்திரங்களும், கந்தலான வஸ்திரங்களும், அவமானத்தின் வஸ்திரங்களும், அடைமானத்தின் வஸ்திரங்களும் இப்பொழுது நீக்கப்பட்டு அந்த பரிசுத்த ஆவி இறங்கும் பொழுது பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவே அந்த பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, அக்கிரமத்தை குறித்து கர்த்தர் உங்களை மீட்டெடுக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. இதோ அந்த அபிஷேகம் உங்களுக்குள் வருகிறது. அந்த ஆவியானவரை பிடித்துக் கொள்ளுங்க, அந்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்க, அந்த ஆவியானவரை விட்டு விடாதீர்கள். ஆவியில நிரம்புங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முந்தினவைகள் ஒளிந்து போகட்டும். ஓ சுத்திர, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். வனாந்திரத்தில் வழியை திறக்கிறவே இதோ உங்களை புதிதும் கூர்மையான எந்திரத்தின் பற்களாய் கர்த்தர் மாற்றுகிறபடினால் உங்க குடும்பத்துக்கு குழப்பம் என்கிற மலையை தகர்க்க போறீங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற அடிமைத்தனம் என்கிற சூத்திர பாறையை உடைக்க போறீங்க. உங்க ஜீவியத்தில் இருக்கிற விடுதலை இல்லாத போராட்டத்தை அழிக்க போறீங்க. நீங்கள் அவைகளை தகர்க்கத்தக்கதான ஒரு எந்திரத்தின் பற்களாய் கர்த்தர் மாற்றுகிறபடினால் இனி நீங்கள் தேவனுக்காக பயன்படுகிற வல்லமையின் ஆயுதமாய் மாறுகிறீர்கள், வல்லமையின் கிருபையாய் மாறுகிறீர்கள். எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாய் நிற்க போகிறீர்கள். ஓடி ஒளிந்த நாட்களுக்கு பதிலாக, மறைந்து மறைந்து இருந்த நேரங்களுக்கு பதிலாக, ஐயோ போன் வருமே என்ன பதில் சொல்வது தெரியவில்லை என்று தயங்கின சமயத்துக்கு பதிலாக இனி எல்லாரையும் முகம் கொடுத்து நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். எல்லாருக்கும் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்கள் வெட்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். கர்த்தர் உங்கள் அவமானத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுகிறார். கர்த்தர் உங்களை சுத்திர வேதனையை ஆனந்தமாய் மாற்றுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஆண்டவரே. அந்த அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம், அந்த பரிசுத்த ஆவிக்காக ஸ்தோத்திரம். உண்மையான மனதிற்குத்தோடு ஜெபிக்கிறேன். இந்த இளம் வயதிலே, இந்த வாலிப வயதிலே இவ்வளவு கடன்காரனாய் இருக்கிறேனே ஆண்டவரே, என் கடனை மன்னியும் என்று ஜெபிக்கிறேன். அந்த சகோதரருடைய கடன்கள் இப்பொழுதே மன்னிக்கப்படுவதாக கர்த்தர் சொல்லுகிறார். நீ வாங்கின எண்ணெய் எத்தனை குடம்? 80 குடம் என்றால் 80 என்று எழுது. 50 குடம் என்றால் 50 என்று எழுது. 50 குடத்து எண்ணெயை 80 குடம் என்று பொய் சொல்லார். ஓ, காரியத்தை சமாளிப்பதற்காக பொய் சொல்லாதே என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். பொய் சொல்லாது. கர்த்தர் பாவத்தை மன்னிக்கிறது மட்டுமல்ல, கடனையும் அடைக்கிறார். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 8 மற்றும் 12வது வசனத்தின்படி நீ கையிட்டு செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் கையிட்டு செய்யும் வேலையில் எல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அபிஷேகம் பிள்ளைகளை தொட்டு, அபிஷேக பிள்ளைகளை விடுதலை, அபிஷேகம் அடிமைத்தனத்தை முறித்து போடட்டும். அபிஷேகம் பிள்ளைகளை ஜெயம் கொண்டவர்களாய் மாற்றட்டும். இந்த சத்தியத்தை உபதேசத்தை கேட்டவர்களாய் அல்ல, இதை அநேகருக்கு சொல்லுகிறவர்களாய் இவர்களை மாற்றும். அநேகருக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாய் இவர்களை மாற்றும். சத்தியம் பரவி பயட்டும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.